மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 24 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: தனியார் நிறுவன பெண் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் மாதவிடாய் விடுப்பு அரசு ஆலோசிக்க வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவு. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்க அரசு ஆலோசிக்கலாம் என தெரிவித்து, இது குறித்து அரசு அதிகாரிகள் வரும் 28ஆம் தேதி பதிலளிக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: கிட்னி திருட்டு வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. கிட்னி திருட்டு வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அறவழி போராட்டங்களுக்கு தமிழக அரசு எதிராக இருக்காது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: பழனி கோயில் நிலங்களை ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைப்பு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உத்தரவு. பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான சுமார் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து கோயில் சொத்துக்களின் பயன்பாட்டு விவரங்களை துல்லியமாக தொகுக்கவும் நிலங்களை மீட்டெடுக்கவும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு புதிய ஆய்வுக்குழுவை அரசு அமைத்துள்ளது. இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: இந்து சமய அறநிலையத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளை இணைத்து ஒரு புதிய ஆய்வுக்குழு பிரத்யேகமாக அமைக்கப்படுகிறது. இந்த குழு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சொத்துக்களை முழுமையாக ஆய்வு செய்து கணக்கில் உள்ள சொத்துக்கள் மற்றும் வருவாய் இனங்கள், கணக்கில் வராத சொத்துக்கள், சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் மற்றும் சட்டவிரோத பெயர் மாற்றங்கள் போன்றவை நடந்துள்ளதா என முழுமையாக அறிக்கை தயார் செய்து வழங்கும். தவறு நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் அதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இக்குழுவுக்கு திருச்சி மண்டல கூடுதல் ஆணையர் தலைவராகவும், கோயில் இணை ஆணையர், பழனி வருவாய் கோட்டாட்சியர், திண்டுக்கல் துணை ஆட்சியர், உதவி இயக்குனர், தனி வட்டாட்சியர் ஆகியோர் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். பழனி கோயில் சொத்துக்களை முழுமையாக ஆய்வு செய்து பாதுகாக்கும் முக்கிய முன்னெடுப்பாக இது அமையும். அறுபடை வீடுகளுக்கும் இதேபோல் குழு அமைத்து ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நான்காவது அறிவிப்பு: 5 IPS அதிகாரிகள் மாற்றம். தமிழக உள்துறை செயலர் மணிவாசன் நேற்று பிறப்பித்த உத்தரவு: திருச்சி ஆயுதப்படை DIG M விஜயலட்சுமி சென்னை ஊர்காவல் படை DIGயாகவும், சிவகங்கை SP சிவபிரசாத் தூத்துக்குடி SPயாகவும், அங்கிருந்த SP அபிஷேக் குப்தா சிவகங்கை SPயாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மத்திய மண்டல CBCID SP சண்முகப்பிரியா சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கு சரக SPயாகவும், ராமேஸ்வரம் கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் PR மீரா சென்னை தலைமையிடத்துக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். அடுத்து ஐந்தாவது அறிவிப்பு: இந்திய அஞ்சல் துறை பெயரில் புதிய வகை சைபர் மோசடி, பொதுமக்களுக்கு CBI எச்சரிக்கை. இந்திய அஞ்சல் துறை பெயரில் புதிய வகை சைபர் மோசடி அரங்கேறி வருவதாக பொதுமக்களுக்கு CBI எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய அஞ்சல் துறையின் பெயரில் பரவி வரும் ஒரு மோசடி குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து CBIயின் அதிகாரப்பூர்வ X தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களின் செல்போன் எண்களுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் மூலம் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புகிறார்கள். அதில் உங்களுடைய பார்சல் முகவரி சரியாக இல்லாததால் டெலிவரி செய்ய முடியவில்லை, அதை மீண்டும் டெலிவரி செய்ய சிறிய தொகையை ஆன்லைனில் செலுத்தவும் என்று ஒரு லிங்க்குடன் செய்தி வரும். அதை கிளிக் செய்தால் அது அஞ்சல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் போன்றே அச்சு அசலாக வடிவமைக்கப்பட்ட ஒரு போலி இணையதளத்துக்கு உங்களை அழைத்து செல்லும்.
அங்கே நீங்கள் உங்கள் வங்கி விவரங்கள் அல்லது டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை உள்ளிடும்போது அந்த தகவல்களை திருடும் மோசடி கும்பல் உங்கள் வங்கி கணக்கில் உள்ள மொத்த பணத்தையும் சில நிமிடங்களில் சுருட்டிவிடும் அபாயம் உள்ளது. எனவே இந்த மோசடியில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் முன்பின் தெரியாத எண்களில் இருந்து வரும் SMS அல்லது வாட்ஸ்அப் லிங்குகளை ஒருபோதும் கிளிக் செய்ய வேண்டாம். உங்கள் பார்சல் குறித்த தகவல்களை அறிய www.indiapost.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள், ATM பின், OTP அல்லது கடவுச்சொற்களை யாருடனும் பகிரக்கூடாது. ஏதேனும் சந்தேகத்துக்குரிய குறுஞ்செய்தி வந்தால் தாமதிக்காமல் உடனடியாக சைபர் குற்றப்பிரிவு உதவி எண் 1930 அல்லது இணையதள முகவரி www.cybercrime.gov.in இல் புகார் அளிக்கலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 6வது அறிவிப்பு. காலை உணவு திட்டம் காமராஜர் பெயரில் மாற்றம் விரிவாக்கம் செய்ய ரூபாய் 217 கோடி ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டம் காமராஜர் பெயரில் மாற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு விரிவாக்கம் செய்வதற்காக ரூபாய் 217 கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றம். தமிழக காங்கிரஸ் வரவேற்பு. திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதல்வர் ஸ்டாலினால் கொண்டு வரப்பட்ட முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என தவேக அரசு மாற்றம் செய்துள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தற்போது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. தவேக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அடுத்து 8வது அறிவிப்பு. சுசீந்திரம் கோயில் தலைமை அலுவலருக்கு ரூபாய் 10,000 அபராதம். மாநில தகவல் ஆணையம். கன்னியாகுமரி. சுசீந்திரம் கோயில் தலைமை அலுவலருக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதித்து மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பேராசிரியர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட தகவலை அளிக்காததால் மாநில தகவல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்து 9வது அறிவிப்பு. கல் இறக்க அனுமதி குறித்து நடவடிக்கை. அமைச்சர் தகவல். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் நேற்று அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் முதல் கட்டமாக பள்ளி மற்றும் கல்லூரி கோயில்கள் பகுதியில் உள்ள சுமார் 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டது. தமிழகத்தில் கல் இறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அவரது வழிகாட்டுதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அமைச்சர் கூறினார். அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. ராமேஸ்வரத்துக்கு செப்டம்பரில் வந்தே பாரத். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நேற்று ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் நிருபர்களிடம் கூறுகையில், புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு வரும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைப்பார். சென்னை ராமேஸ்வரம் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் துவங்க உள்ளது. அனைத்து வசதிகளுடன் ரயில் நிலையம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்த பிறகு வெளி மாநிலங்களுக்கு புதிய கூடுதல் ரயில் இயக்கப்படும். புதிய ரயில்கள் அதிகரித்த பிறகு பாம்பன் ரயில் பாலத்தில் மற்றொரு ரயில் வழித்தடம் அமைக்கப்படும். பழைய ரயில் பாலம் முழுமையாக அகற்றப்படும். பழைய பாலத்தை நினைவு கூறும் வகையில் சிறிய வடிவில் மாடல் பாலம் செய்து ரயில் பயணிகள் காட்சிக்கு வைக்கப்படும் என்றார்.